அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு இதன் அர்த்தம் தெரியாது. ஆனால் இந்த தினம் கொண்டாடுகிறோம் என்று கேட்டால் குடியுரிமை பெற்ற தினம் என்று சொல்லிவிடுவார்கள். இதன் முழுமையான காரணமும் விளக்கமும் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். சுதந்திரம் அடைந்த இந்தியாவிற்கு அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட தினமே குடியரசு தினமாகும். இந்த சட்டம் ஜனவரி 26, 1950 கொண்டு வரப்பட்டது. இந்த நன்னாளை சிறப்பிக்கும் விதமாகவே ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்கு அடித்தளமிட்டவர்கள் யார் என்று பார்க்கலாம் வாருங்கள். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் தலைமையில் என். கோபாலசுவாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி ஆகிய 7 பேர் கொண்ட குழுவால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 1948 நவம்பர் 4 அரசியல் நிர்ணய மன்றத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. 1949 ஆண்டு ஜனவரி 24 இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 26 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அறிக்கையில் அரசியல் நிர்ணய மன்றத்தின் தலைவரான ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் இடப்பட்டு இத்திட்டம் முழுமை பெற்றது. 7 பேர் கொண்ட வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முழுமை அடைவதற்கு 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள் தேவைப்பட்டது. குடியரசு தின அணிவகுப்பு முதல் முறையாக 1955 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சிறப்பு விருந்தினராக பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த மாலிக் குலாம் முகமது அவர்கள் பங்கேற்றார். இந்த வருடம் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இந்திய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்களால் கொடியேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து மாநில அரசு அலங்கார ஊர்திகள், முப்படைகளின் அணிவகுப்பு போன்றவை அணிவகுத்து செல்லும். உலகமெங்கிலும் உள்ள பெரிய படைகளில் இந்திய இராணுவ படையும் ஒன்றாகும். இந்திய இராணுவமானது தற்போது LRSAM என்ற அதிநவீன பாதுகாப்பு ஏவுகணையை தயார் செய்து வருவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. எதிரிகளின் வான்வெளி பாதுகாப்பை அளிக்கும் திறன் கொண்ட பிரசாந்த் என்று பெயரிடப்பட்ட இலகு ரக போர் ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படையில் முறையாக இணைக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்ட INS இம்பால் என்ற அதிநவீன போர்க்கப்பலானது கடற்படைக்கு நாட்டின் சேவையை செம்மையாக செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினம் யார், எதற்காக, எப்படி ஏற்றப்பட்டது என்பது தெரிந்து கொண்டீர்கள். முப்படை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். இந்தியர்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.